We commence the evening by seeking blessings from Sri Mahadeva Iyer Jairama Sarma, father of Srimati Shobna Gopu Iyer. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமதி மகாலட்சுமியினுடைய நடன அரங்கேற்றத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மகாலட்சுமி பெயரிலேயே மகாலட்சுமி அவரோடு இணைந்திருக்கிறார். அவரை பார்த்தாலே மகாலட்சுமியினுடைய சொரூபமாகவே இருக்கிறார். அவரும் அவருடைய குடும்பத்தாரும் இந்த மேற்கு ஆஸ்திரேலிய மண்ணுக்கு கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலே கோயம்புத்தூரிலே பிறந்த பிள்ளை ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை தாங்கி நிற்கின்ற நடனக் கலையை கற்று இங்கே அரங்கேற இருக்கின்றார். அவருக்கு நாங்கள் எல்லோரும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கரகோஷங்கள். அவர் படித்தது வேறு துறை, பார்க்கின்ற உத்தியோகம் வேறு துறை. ஆனால் அவர் ஆர்வமாக எடுத்த துறையோ எங்கள் இறைவன் நடராஜ பெருமான் ஆடுகின்ற நர்த்தனம். அந்த நடனக் கலையை அவர் தனக்கு ஆத்மார்த்தமாக எடுத்துக்கொண்டார். அதனால் அவர் இங்கே எல்லோருக்கும் முன்னால் வந்து தன்னுடைய அழகான நடனத்தை காட்ட இருக்கிறார். அவர் எவ்வாறு ஆடப்போகின்றார், எப்படியெல்லாம் அவருடைய அழகு ஜொலிக்கப் போகிறது என்பதையெல்லாம் பார்ப்பதற்கு அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள் எல்லோருமே ஆவலாக இங்கே வந்திருக்கின்றீர்கள். இதுதான் அவருக்கு கிடைத்த பெரிய விருது என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு மீண்டும் எங்களுடைய ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு பெண் உயர வேண்டுமேயானால் அவருடைய குடும்பத்தார் அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும். மகாலட்சுமி திருமணமானவர், 2 குழந்தைகளுக்கு தாயானவர். என்றாலும் இந்த நடனத்தின் மேல் ஆர்வம் கொண்டு கற்று அரங்கேற்றம் காண இருக்கிறார். அவருக்கு பக்க துணையாக அவருடைய கணவர் நிற்கிறார். எனவே பெண்ணை ஊக்குவிக்கின்ற கணவன் வாய்த்தால் அந்த பெண் எங்கும் உயர்ந்து நிற்பாள் என்பதற்கு மகாலட்சுமியும் அவருடைய கணவரும் பெரிய சாட்சி. அது மாத்திரமல்ல, அவருடைய அப்பா, அவருடைய அம்மா, அவருடைய தங்கை, அவருடைய உறவுகள் அத்தனை பேருமே மகாலட்சுமி ஒரு சட்டத்துறை விற்பனராக இருந்தால் கூட இந்த நடனக்கலையை பயில வேண்டுமென்று அவர்கள் எல்லோருமே அவருக்கு பின்னால் உந்து சக்தியாக விளங்கினார்கள். அதன் காரணமாகத்தான் அவர் இங்கே மேடையிலே இப்பொழுது எங்கள் முன்னே வர இருக்கிறார். இது எல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்றுதான் நினைக்க வேண்டும். எல்லோருக்கும் வாய்க்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மகள் சோபனா 5 வயதில் நடனம் பயின்றாள். அவளை நான் என்னுடைய தோளிலே தூக்கி கொண்டு போய் நடனம் பயில விட்டேன். இன்று அவள் நர்த்தனாலயா என்ற ஒரு அருமையான நடன பள்ளியை நிறுவி பல மாணவர்களுக்கு நடனத்தை கற்பித்து அரங்கேற்றங்கள் பலவற்றை செய்து இன்று தன்னுடைய ஒரு மாணவியான மகாலட்சுமியை அரங்கேற்ற இருக்கிறாள். அவளுடைய அந்த நடன பணி, அந்த நடன பள்ளி மேலும் மேலும் சிறப்போங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவளையும் நான் இந்த நேரத்தில் வாழ்த்தி நல்லாசி கூறி மகிழ்கின்றேன்.
பரதம் பயின்றால் என்ன வரும்? சற்று முன்பு இங்கே ஆங்கிலத்திலே நிறைய விளக்கங்கள் எல்லாம் இந்த அம்மணி சொன்னால். பரதம் பயின்றால் என்ன வரும்? பரதம் பயின்றால் பண்பு வரும், பரதம் பயின்றால் பக்குவம் வரும், பரதம் பயின்றால் பக்தி வரும். பண்பு வரும், பக்தி வரும், பக்குவம் வரும். எனவே மூன்றும் வந்தால் எங்கள் வாழ்வு நிறைவடையும். எனவேதான் எம்பெருமான் சிவபெருமானை நீங்கள் அங்கே பார்க்கிறீர்கள். பூஜை பண்ணுகிற பொழுது சிவனுடைய சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒத்தை காலை தூக்கி நடனம் ஆடியபடியே இருக்கிறார். எனவேதான் அவருக்கு பேர் நடராஜர். சிவன் மட்டும் நடனம் ஆடாவிட்டால் இந்த உலகமே இயங்க முடியாது என்பது எங்களுடைய தத்துவம். அப்படி தெய்வீக மயமாக இருக்கிற அந்த நடன கலையை மகாலட்சுமி போல இருக்கின்ற எங்கள் மகாலட்சுமி இங்கே உங்கள் முன்னே ஆடி காட்ட இருக்கிறார். அவர் மேலும் மேலும் இந்த துறையிலே முன்னேறி எல்லோராலும் பாராட்டப்பட வேண்டும் என்று அவரை மனமாற வாழ்த்தி ஆசி கூறி, எனக்கும் இப்படியான ஒரு வாய்ப்பை வழங்கிய அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். வாழ்க வளமுடன். Thank you for your blessings.